வணக்கம் மக்களே. இப்போ நாம் இருக்குது அழகர் கோவிலில். இப்போது நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்டா, வருடம் கார்த்திகை மாதம் அழகர் கோயில் மலையில் தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றுற இடத்த நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற அடுத்த நாள் அழகர் மலையில் தீபம் ஏற்றுவாங்க. இந்த மூடைகளில் தீபம் ஏற்றுறதுக்கான திரிகளை தூக்கி சுமந்துட்டு போகிறாங்க. இந்த மலை ஏற ஆரம்பித்ததுலேருந்து மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. நாம் போகிற இந்த பாதையை அதிகமாக யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. கார்த்திகை தீபம் போடுற அன்னைக்கும் சித்தர் ராமதேவர் குரு பூஜை அன்னைக்கு மட்டும்தான் மக்கள் இந்த பாதையில் போவாங்க. மற்ற நாட்களில் இந்த பாதையில் வர்றது பாதுகாப்பானது இல்லை. யாரும் இங்கே தனியாக வர வேண்டாம். இப்போ கொஞ்சம் சமாதானமாக தான் இருக்கும். இங்கேக்குள்ள நடக்கிறது ஈஸி. நான் போக வேண்டிய சின்ன ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் இருக்குது. போகும்போது ரொம்ப என்ன சொல்ல சகதி மண்ணாக இருக்கும், வழுக்கும். போகும்போது கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடும். இறங்கும்போது ரொம்ப கஷ்டம். மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, இல்லை நல்லா நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இறங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் போய் ஆகணும். ஏன்னா எங்கள் கையில் பொறுப்பு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கையில் நெய் இருக்குது. என் பையில் ஒரு 8 பேருக்கு எனக்கு சாப்பாடு இருக்குது. ஆமாம், அந்த உச்சி தானே ப்ரோ? ஆமாம், அந்த உச்சி போகலாம். அந்த உச்சி போகணும். அதனால் நம்ம இப்போ பயணத்தை தொடரும். அதே மாதிரி இப்போ இந்த வாட்டி மக்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 30 பேர் வந்திருக்காங்க. மழை பெய்யறனால. ஆமாம், மழை பெய்யறனால ஒரு 200 பேர் நாங்கள் கிட்ட வருவோம். 200-300 பேர் வருவோம். ஸோ இந்த சுமை பிரிஞ்சிடும். இப்போ அவர் எடுத்துகிட்டு போகிறோம்னா 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகுது. இப்போ அது பண்ண முடியாது. நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அப்படின்னும் போது கொஞ்சம் சிரமம். இப்போயே மணி 12 ஆயிடுச்சு. 2 மணிக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் போகிறத. அந்த மலை உச்சிக்கு தான் இப்போ நம்ம போகணும். அழகர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 93வது திவ்ய தேசமாகும். ஆழ்வார்களில் 5 பேர் இக்கோயிலை பற்றி பாடியுள்ளனர். மொத்தம் 108 பாசுரங்களில் இக்கோயிலை பாடியுள்ளனர். பூதத்தாழ்வார் இருஞ்சோலைமலை என்று இம்மலையை குறிக்கின்றார். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சோலைமலை, மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை, தென் திருமாலிருஞ்சோலை ஆகிய பெயர்களால் இம்மலையை அழைக்கின்றனர். பின்னர் வந்த நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இப்பெயர்களை பயன்படுத்தி உள்ளனர். சங்க இலக்கியமான பரிபாடலில் இளம்பெருவழுதி இத்தலத்தை இருங்குன்றம் என்று குறிப்பிடுகின்றார். திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் பழமுதிர்ச்சோலை என்றும், சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் திருமால்குன்றம் என்றும் இம்மலையை குறிப்பிடுகின்றனர். ஆழ்வார்களுக்கு பின்னர் இத்தலம் குறித்து சிற்றிலக்கியங்கள் பல எழுந்துள்ளன. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதிய அழகர் அந்தாதி, வேம்பத்தூர் கவி குஞ்சரமையரின் அழகர் கலம்பகம், பழப்பட்டை சொக்கநாத புலவரின் அழகர் கிள்ளை விடுத்தூது, வேம்பத்தூர் சாமி கவி காலருத்திரரின் அழகர் பிள்ளை தமிழ், பெருங்கரை கவி குஞ்சர பாரதியின் அழகர் குறவஞ்சி, ஐம்புலிபுத்தூர் கிருஷ்ண ஐயங்காரின் சோலைமலை குறவஞ்சி, நெற்குப்பை பைரவரின் திருமாலிருஞ்சோலை பிள்ளைத்தமிழ், மதுரக்கவி ஸ்ரீனிவாச ஐயங்காரின்
அலங்காரர் மாலை ஆகிய சிற்றிலக்கியங்களில் இம்மலையை பற்றி குறிப்பிட்டு உள்ளது. இப்போ நாங்கள் கொஞ்சம் செங்குத்தான பகுதியில் ஏறிக்கிட்டு இருக்கோம். விளக்கு போடுறதுக்கான பொருள் கொண்டு வந்தவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பொருளை இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இளைப்பாரிட்டு மறுபடியும் நடைபயணத்தை ஆரம்பித்தாங்க. மழை சுத்தமாக விட்டுருச்சு. இப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. அந்த வழியாக தான் இப்போ மலை ஏறி இங்கே வந்தோம். இப்போ நாம் கார்த்திகை தீபம் போடுற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. எடுத்துகிட்டு வந்த பொருள் அதோ இந்த இடத்துல இறக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு இந்த மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. இப்போ நாம் 18 சித்தர்களுள் ஒருவரான ராமதேவர் சித்தரோட ஜீவசமாதியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ராமதேவர் சித்தருக்கு யாக்கோபு என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ராமதேவர் சித்தர் மெக்கா சென்றிருந்தபோது தனது பெயரை யாக்கோபு என்று மாற்றிக்கொண்டு அங்குள்ள மூலிகைகளை ஆராய்ச்சி செய்து பல மருந்துகளை கண்டுபிடித்தார். அங்குள்ள மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அந்த மருந்துகளை உபயோகப்படுத்தினார். சிறிது காலம் அங்கு இருந்துவிட்டு மறுபடியும் தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தார். தமிழகத்திற்கு வந்த பிறகு சிறிது காலம்
சதுரகிரி மலையில் இருந்துவிட்டு பின்னர் இந்த அழகர் மலையில் ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இப்போ நாம் இருக்கிற இடம் ராமதேவர் ஜீவசமாதி. நாங்கள் மலை இறங்க ஆரம்பித்தாச்சு. வேறொரு வழியாக நாங்கள் மலை இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வழியில் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆபத்தாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து இறங்க வேண்டியதாக இருக்கும். இடதுபுறம் பள்ளமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. மலை உச்சியில் ஒரு தீப ஒளி தெரியுது பாருங்கள். அங்கேருந்து தான் நாங்கள் இப்போ இறங்கி வந்திருக்கோம். மீண்டும் அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.